ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். விடியல்லேருந்து இன்றைக்கி நம்ம ரொம்ப கம்மியான இன்க்ரீடியன்ட்ல எல்லாமே வீட்டில் இருக்கிற பொருளை வச்சுட்டு ஒரு குயிக் அண்ட் ஈஸியான லன்ச் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அதுவும் ரசம் சாதங்க சூப்பராக இருக்கும். அப்படியே ஹையர் ஹோட்டலில் தான் போய் சாப்பிடுவோம் பாருங்கள். இப்போ ட்ரெண்டிங்கில் ரசம் சாதம் ஓடிக்கிட்டு இருக்குது பார்த்தீங்களா, அந்த டேஸ்ட்டில் சூப்பராக செஞ்சுருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பேனை சூடு பண்ணிவிட்டு கண்டிப்பாக 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. அடுத்து கொஞ்சோண்டு கடுகு போட்டு 1/2 டேபிள் ஸ்பூன் கிட்ட பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு, இது 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் மிளகு போட்டு நல்லா கொஞ்சம் முழுசு ஒன்றும் பாதியுமாக அரைச்சி வச்சுக்கோங்க. அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நீங்கள் நெய்யில் செஞ்சால் தான் நல்ல மணமாக ருசியாக இருக்கும். இன்றைக்கி செய்ய போகிற அளவு வந்து ஒரு 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு தான் நம்ம செய்ய போகிறோம். அந்த அளவில் தான் நான் செஞ்சுருக்கேன். நீங்கள் கூடவோ குறைச்சோ சேர்த்து செஞ்சுக்கலாம். அடுத்து ஒரு காஞ்ச மிளகா போட்டு பிச்சு அதையும் நல்லா வதக்கிட்டு, பச்சை மிளகா வந்து ஆப்ஷனல். சில பேர்த்துக்கு பச்சை மிளகா ஸ்மெல் ரொம்ப பிடிக்கும் இல்லையா, அதனால ஒரு கொத்து கருவேப்பிலை, 2 பழுத்த தக்காளி நல்லா பழுத்திருக்கணும். அப்போ தான் அது டேஸ்டியாக இருக்கும். எப்பயுமே ரசத்தோட தக்காளி ரசம் தான் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இல்லையா, அதனால தக்காளி நல்லா பழுத்ததாக வச்சுக்கோங்க. இதை ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. ரொம்ப வதங்கணும் தேவையில்லை, லைட்டாக அந்த நெய் மணம் வந்து இந்த தக்காளியில் இறங்குற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. நான் 100 கிராம் அளவுள்ள ஒரு கப்பில் 1 கப் பச்சரிசியும் ஒரே 1 டேபிள் ஸ்பூன் சாம்பாருக்கு யூஸ் பண்ணுவோம் பாருங்கள் துவரம்பருப்பு, அதையும் போட்டு ஒரு 10 மினிட்ஸ் to 15 மினிட்ஸ் நல்லா ஊற வச்சு கழுவி வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், அதை பச்சரிசினால் உடச்சோன்னே உடையும் பாருங்கள். இந்த மாதிரி இருந்தாலே போதும், அவ்வளோதான். இதை நம்ம வதக்கி வச்சுருக்க தக்காளியில் போட்டு நல்லா வதக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி கொஞ்சோண்டு மஞ்சத்தூளும் 1 டேபிள் ஸ்பூன் கிட்ட நம்ம வீட்டிலே அரைச்ச ரச பவுடரும் போட்டிருக்கோம். உங்கள்கிட்ட ரச பவுட்ரு இல்லை சாம்பார் பவுட்ரு தான் இருக்குன்னா சாம்பார் பவுடரும் போட்டுக்கலாம். அதுவும் சூப்பராக இருக்கும் ரசத்துக்கு. அடுத்து நம்ம கழுவி வச்சுருக்கோம் இல்லையா, தண்ணியை நல்லா இருத்து அதையும் போட்டு ஒரு 3லேருந்து 5 நிமிஷம் வரையும் இந்த அரிசியில் இருக்கிற தண்ணி எல்லாம் வத்துற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி சிம்பிள் அண்ட் குயிக் அண்ட் லன்ச் ரெசிபிஸ் எல்லாம் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். நிறையா வீடியோஸ் நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இப்போ கொஞ்சோண்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம கடைசியில் டேஸ்ட் பண்ணி உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு மீடியம் சைஸ் புளி, பெரிய நெல்லிக்காயே சின்ன நெல்லிக்காய் இருக்கும் பாருங்கள், அந்த சைஸ் அளவுக்கு புளியை நல்லா கரைச்சி வச்சுருக்கேன் ஒரு 1/2 அன் ஹவர் கிட்ட. அதே மெஷர்மெண்ட் எவ்வளோ எடுத்தோமோ அரிசி, அதில் இந்த சாதத்துக்கு 5லேருந்து 6 கப் தண்ணி ஊற்றிக்கலாம். நான் இன்றைக்கி 5 கப்பு தான் தண்ணி ஊற்றிருக்கேன். நீங்கள் ரொம்ப குலைவாக சாப்பிடுவேன்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஒரு 6 கப் தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு நல்லா கிளறுங்க. ஏன்னா கிளறுனா தான் அந்த உப்பு, அந்த காரம் எல்லாம் டேஸ்ட்டெல்லாம் தெரியும். லைட்டாக டேஸ்ட் பண்ணி பாருங்கள். அதுக்காகட்டு உப்பு குறைஞ்சிருந்தால் சேர்த்துக்கோங்க. ரசப்பொடி வாடை தெரியலனா கொஞ்சோண்டு சேர்த்துக்கோங்க, அவ்வளோதான். நான் சொல்கிற அளவில் நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். எதுவுமே எக்ஸ்ட்ரா சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் தித்திப்புக்காண்டி நான் வந்து நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன், அவ்வளோதான். இதை க்ளோஸ் பண்ணி 5 விசில் விட்டு இறக்கிக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட சுவையான ரச சாதம் ரெடிங்க. இங்கே பார்த்தீங்களா, குயிக் அண்ட் ஈஸியாக செஞ்சுட்டோம் பார்த்தீங்களா. கடைசியில் ரச சாதத்துக்கு ஏற்றாப்புல கொத்தமல்லியை போட்டு இறக்குனீங்கன்னா சுவையான ரச சாதம் ரெடிங்க. இதுக்கு சைட் டிஷ் வெறும் பொட்டேட்டோ சிப்ஸ் இருந்தாலே போதும். அதை வச்சு சிம்பிளாக ஒரு லன்ச் ரெசிப்பியை செஞ்சு முடிச்சிடலாங்க. இது போல் புதுமையான ரெசிபி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.